படைப்புக் கடவுள் பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுள் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற சர்ச்சை எழுந்தது. சிவபெருமான் அவர்களது அகந்தையை நீக்க பெரும் ஜோதிப்பிழம்பாக வானுக்கும் பூமிக்குமாக ஓங்கி உயர்ந்து நின்றார். அடிமுடி காண எவரால் முடிகிறதோ அவரே பெரியவரென சிவபெருமான் அருளினார். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து அடியை தேடிச் சென்றார். ஆனால் அடியை காண இயலாமல் சோர்வுடன் திரும்பினார். பிரம்மன் அன்னப்பறவையாக உருவெடுத்து முடியைத் தேடி வானில் உயரப் பறந்தார். வழியில் சிவனின் ஜடையிலிருந்து நழுவி வந்த தாழம்பூவை சந்தித்தார். முதுகை கண்டதாக பொய்சாட்சி சொல்லுமாறு தாழம்பூவிடம் பிரம்மன் கேட்டார். தாழம்பூவும் பொய்சாட்சி சொல்ல அனைத்தையும் உணர்ந்த சிவபெருமான் வெகுண்டெழுந்தார். பொய் சொன்ன பிரம்மனுக்கு பூலோகத்தில் ஆலயங்கள் அமையாது என்றும், பொய்சாட்சி சொன்ன தாழம்பூ சிவபூஜைக்கு உதவாது என்றும் சபித்தார். பிரம்மாவும் திருமாலும் தங்கள் அகந்தையை துறந்து சிவபெருமானை பணிந்து வணங்கினர். அந்த ஜோதிப்பிழம்பே அக்னிமலையாய் திருவண்ணாமலையாய் உருமாறியது.